கரூர் சம்பவத்தை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கருப்பு பட்டை அணிந்து சட்டசபை நிகழ்வில் நேற்று பங்கேற்றனர். தமிழக சட்டசபையின் 2வது நாள் நிகழ்வுகள் நேற்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. கரூர் சம்பவம் கிட்னி திருட்டை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு கைப்பட்டை அணிந்து பங்கேற்றனர். இதற்கு எல்லோருக்கும் பிபி கூடிடுச்சோன்னு நினைச்சிட்டேன் என்று சபாநாயகர் அப்பாவு கேலி செய்தார். இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி, ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாக தான் பார்க்கப்படுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக சட்டசபையில் பேச எங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் கருத்து கூறிய பிறகு முதல்வர் பதிலளிக்க வேண்டும் என சட்டசபையில் கேட்டோம். கரூரில் உரிய பாதுகாப்பை கொடுத்திருந்தால் உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம் என கூறினார். எதிர்க்கட்சிகளின் குரலை நசுக்குவது போல முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி போலீசார் செயல்படுகின்றனர் என தமிழக பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டசபையில் நேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், நடிகரும் தவேகா தலைவருமான விஜயின் பெயரை உச்சரிக்காமல் கரூர் சம்பவம் குறித்து நீண்ட விளக்கம் ஒன்றை அளித்தார். மொத்தம் அவரின் உரை 16 நிமிடங்கள் அடங்கியிருந்தது. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கத்தில் எந்த இடத்திலும் நடிகர் விஜயின் பெயரை அவர் உச்சரிக்கவே இல்லை. கூட்டம் நடந்த இடத்திற்கு தவேகா தலைவர் 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது என சட்டசபையில் பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் இந்தியாவுக்கான தலைவர் ராபர்ட் ஊ நேற்று முன்தினம் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த நிலையில் தமிழகத்தில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உறுதி அளித்துள்ளது என அமைச்சர் ராஜா தெரிவித்தார். இதற்கு ஃபாக்ஸ்கான் தரப்பில் புதிய முதலீடுகள் எதுவும் விவாதிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பூண்டி மற்றும் புழல் ஏரிகளில் இருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. நக்சல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை 18 வெறும் 11 குறைந்துள்ளது. 2026 ஆண்டு மார்ச் 31 தேதிக்குள் நக்சல் அச்சுறுத்தல் ஒழிக்கப்படும் என அமித்ஷா தலைமையிலான மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் 10 பெண்கள் உள்ளிட்ட 27 நக்சலைட்டுகள் நேற்று பாதுகாப்பு படையினர் முன்னிலையில் சரணடைந்தனர். உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் 12வது இடத்திற்கு அமெரிக்கா தள்ளப்பட்டுள்ளது. இந்தியா கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு முன்னேற்றம் கண்டுள்ளது. நமது அண்டை நாடான சீனா 64வது இடத்திலும், 2006இல் இந்தியா 71வது இடத்தில் இருந்ததும், 2021இல் 90வது இடத்தில் இருந்ததும், 2024இல் 85வது இடத்தை பிடித்ததும், இந்த ஆண்டு 77வது இடத்தை பிடித்தும் இருக்கிறது. இந்தியா பாஸ்போர்ட் மூலம் 60 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும். இந்த பட்டியலில் கடைசியாக 106வது இடத்தில் ஆப்கானிஸ்தான் உள்ளது. அதற்கு முன்னர் சிரியா, ஈராக், ஏமன் ஆகிய நாடுகள் உள்ளன. பாகிஸ்தான் 103வது இடத்தையும், நேபாளம் 101வது இடத்தையும் பிடித்துள்ளது. வங்கதேசம் 100வது இடத்தில் உள்ளது. இலங்கை 98வது இடத்தையும், மியான்மர் 96வது இடத்தையும், பூட்டான் 92வது இடத்தையும் பிடித்துள்ளன. தலைமுடி இல்லாத தனது போட்டோவை வெளியிட்டதற்காக டைம் பத்திரிகையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார்.